குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 96. புல்லாங்குழல் ஊதல். தொல்லை பிறவி தொலைக்கார்க்கு முத்திதான் இல்லை என்று ஊது குழல் கோனே இல்லை என்று ஊது குழல். தொல்லை பிறவி அப்படின்னா துன்பம் தரும் பிறவி, தொலைக்கார்க்கு அப்படின்னா விடாதவர்களுக்கு, முக்தி அப்படின்னா வீடு பேரு, துன்பம் தரும் பிறப்பை விடாதவர்களுக்கு வீடு பேரு கிடைக்காது என்று புல்லாங்குழல் என்ற இசை குழலை கோனாரே நீர் இசை பேராக. பாடல் 97. இந்திர போகங்கள் எய்தினும் தொல்லை என்று அந்தமாய் ஊதுகுழல் கோனே அந்தமாய் ஊதுகுழல். இந்திர போகங்கள் அப்படின்னா இந்திரன் பெற்றிருக்கும் சுகபோகங்கள், எய்தினும் அப்படின்னா பெற்றாலும், அந்தம் அப்படின்னா அழகு. வானுலக தலைவனான இந்திரனை போன்று நீயும் பல்வேறு சுகபோகங்களை பெற்றிருந்தாலும் உனக்கும் துன்பம் உண்டு என்று அழகாக புல்லாங்குழலை ஊதுக கோனாரே. பாடல் 98. மோன நிலையினில் முத்தி உண்டாம் என்றே கானமாய் ஊதுகுழல் கோனே கானமாய் ஊதுகுழல். மோன நிலை அப்படின்னா மௌன நிலை, கானம் அப்படின்னா இசை. மௌன நிலையினால் வீடு பேறு அடையலாம் என்று இசையுடன் புல்லாங்குழலை ஊதுக கோனாரே. பாடல் 99. நாய் போல் பொறிகளை நானாவிதம் விட்டோர் பெயரென்று ஊதுகுழல் கோனே பெயரென்று ஊதுகுழல். பொறிகள் அப்படின்னா கருவிகள், நானாவி அப்படின்னா நாலா திசைகளிலும், நாய் போன்ற பொறிகளை நாலா திசைகளிலும் செலுத்துவோர் பேய் போன்றவர்கள் என்று கோனாரே உன் புல்லாங்குழலை ஊதுவாயாக. பாடல் 100. ஓடி திரிவோர்க்கு உணர்வு கிட்டும்படி சாடியே ஊதுகுழல் கோனே சாடியே ஊதுகுழல். சாடி அப்படின்னா கண்டித்து, தன் மனம் போன போக்கில் ஓடி அலைவோர்க்கு உணர்ச்சி வாய்க்குமாறு அவரை கண்டித்து புல்லாங்குழலை ஊதுவாயாக கோனாரே. உணர்ச்சியற்று இருப்பவருக்கு உணர்வினை ஊட்ட வேண்டும் என்பது இந்த பாடல் மூலமா சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 101. ஆட்டு கூட்டங்களை அண்டும் புலிகளை ஓட்டியே ஊதுகுழல் கோனே ஓட்டியே ஊதுகுழல். அண்டும் அப்படின்னா நெருங்கும், பற்றும் அப்படின்னும் சொல்லலாம், பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டு மந்தை போல் விளங்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தையும் அவைகளை பற்ற வரும் உலப்பகையான காமம் முதலான 6 புலி கூட்டத்தையும் விரட்டிட கோனாரே நீ உன் குழல் எடுத்து ஊதுக. பாடல் 102. மட்டி குணமுள்ள மாரீச நாய்களை கட்டி வைத்து ஊதுகுழல் கோனே கட்டி வைத்து ஊதுகுழல். மட்டி குணம் அப்படின்னா மூட குணம், மாரீச நாய்கள் அப்படின்னா வஞ்சகம் படைத்த மும்மலமான நாய்கள். அவை ஆணவம் கண்மம் மாயை என்பன. மூட குணம் கொண்ட வஞ்சகமுள்ள மும்மலங்களான நாய்களை கட்டி வைத்து ஊதுகுழல் எடுத்து கோனாரே ஊதுவீராக. பாடல் 103. கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு எப்போதும் கிட்டாவென்று ஊதுகுழல் கோனே கிட்டாவென்று ஊதுகுழல். கிட்டா அப்படின்னா உதவா, அந்த கரணம் 4 அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பன. அந்த கரணம் என்ற கட்டாத நாய்கள் எப்போதுமே ஞானத்தை காக்க உதவாது என்று கோனாரே உன் ஊது குழலெடுத்து ஊதுக. பாடல் 104. பெட்டியில் பாம்பென பேய்மனம் அடங்க ஒட்டியே ஊதுகுழல் கோனே ஒட்டியே ஊதுகுழல். ஒட்டி அப்படின்னா சார்ந்து, பெட்டிக்குள் அடைக்கலமான பாம்பை போல பேயென்று அலையும் மனதை அடைத்து அதனை சார்ந்து கோனாரே நீர் குழலை ஊதுவீராக. பாடல் 105. என்னதென்றும் யானென்றும் இல்லாதிருக்கவே தனதாக ஊதுகுழல் கோனே தனதாக ஊதுகுழல். என்னது அப்படின்னா எனது, யான் அப்படின்னா நான், என்னுடையது என்றும் நான் என்னும் ஆணவம் நீங்கியும் அடியேன் வாழ வேண்டும் என்று கோனாரே உனது ஊது குழலெடுத்து ஊதுக. பாடல் 106.
அற்றவிடமொன்றே அற்றதோடு உற்றதை கற்றதென்று ஓதுகுழல் கோனே. கற்றதென்று ஓதுகுழல். அற்ற இடம் அப்படின்னா பற்றுகள் நீங்கிய இடம். பற்றுகள் நீங்கிய இடம் ஒன்றுதான். அந்த இறை பற்று நீங்கிய இடமான இறைவனுடன் சேர்ந்ததுவே ஞானம் என ஓதுகுழல் எடுத்த கோனாரே ஓதுக. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் பால் கறத்தல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.